பக்திமன்ற அன்பர்களுக்கு வணக்கம். இன்று பூரி ஜெகநாதர் கோவில் பற்றி பார்ப்போம். இந்த கோவில் இந்தியாவின் கிழக்கு கடற்கரையில் ஒடிசா மாநிலத்தின் பூரி கடற்கரை நகரத்தில் அமைந்துள்ளது. இது வைணவ திருக்கோயில் ஆகும். இக்கோயில் ஜெகநாதர், பலபத்திரர் மற்றும் சுபித்திரைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோயிலாகும். முகம் மற்றும் கைகள் மட்டுமே காணும் வகையில் அமைந்த இக்கோயிலின் மூலவர்களான ஜெகநாதர், பலபத்திரர் மற்றும் சுபத்திரையின் திருமேனிகள் மரத்தால் ஆனவை. 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை இம்மூல திருமேனிகள் உரிய சடங்குகளுடன் புதிய மரத்தால் செதுக்கி அமைக்கப்படும். இக்கோவில் 12ஆம் நூற்றாண்டில் கீழைக்கங்கர் குல அரசன் ஆனந்தவர்மன் சோடகங்களால் கட்டப்பட்டது. இக்கோயிலின் மூலவர்களான ஜெகநாதர், பலபத்திரர், சுபத்திரை தனித்தனியாக 3 தேர்களில் ஏறி ஊரை ஊர்வலம் வரும் நிகழ்வான ரத யாத்திரை திருவிழா ஆண்டிற்கு ஒருமுறை ஆடி பௌர்ணமி அன்று துவங்கி 9 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. தேரோட்ட திருவிழாவை முன்னிட்டு 16 சக்கரங்களை கொண்ட சிவப்பு மஞ்சள் நிற தேரில் உற்சவ மூர்த்தியான பூரி ஜெகநாதரும், 14 சக்கரங்களை கொண்ட சிவப்பு பச்சை நிறமுடைய தேரில் பலபத்திரரும், 12 சக்கரங்கள் கொண்ட சிவப்பு கருப்பு நிற தேரில் சுபத்ரா தேவியும் எழுந்தருள்வர். பாரம்பரிய வழக்கப்படி தேரோடும் ரத்தன வீதியை தங்க துடைப்பத்தால் பூரி நகர மன்னர் கஜபதி பெருக்கி சுத்தம் செய்வார். தேரோட்டத்திற்காக ஆண்டுதோறும் 45 அடி உயரமும் 35 அடி அகலமும் கொண்ட புதிய தேர் மற்றும் மரத்தால் கட்டப்படுகிறது. இந்த கோயிலை நினைத்து வேண்டி அருள் பெறுங்கள். லட்சக்கணக்கில் அன்பர்கள் என்னுடைய பக்திமன்ற சேனலை பார்க்கிறீர்கள், அதற்கு நன்றி. அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து பார்த்தால் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.